ஏன் அவள் பேபி, நீ அவார்டு வாங்குறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். அந்த சந்தோஷத்தை அந்த நாய்களுக்காக என்ன அதுக்கு மிஸ் பண்ணோம். நானும் வருவேன். அதுவும் போக சார் வர கண்டிப்பா நான் கூட ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிக்கிறாரு. நான் வர இப்ப வரலன்னு தெரிஞ்சா அவரு உன்னதான் சத்தம் போடுவார். மெயின் பாக்ஸ்ல கை வச்சிட்டாங்களே, இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. கூட்டிட்டு போய் தான் ஆகணும். என்னால நீ எதுக்கு சாராண்ட திட்டு வாங்கணும்? நீ ஒண்ணு கவலைப்படாத, அவனுங்களெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ போய் ட்ரெஸ் மாத்தினுவா. போ. அப்புறம் முடிஞ்சா எனக்கு மேட்சிங்கா போட்டுவா. மேட்சிங்கா? இது வேறையா? இவங்களை எப்படியாவது கழட்டி விடணுமே. நான் யோசிக்கிறா. அதுவா? அது ஒண்ணும் இல்ல, ட்ரெஸ் கலர் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். போ. இதுக்காக தான் டியூஷன் போறேன்னு கிளம்பி போனியா? இன்னொரு வாட்டி டியூஷன் அது இதுன்னு வீட்டை விட்டு கிளம்பி போன உன் காலை உடைச்சிருவேண்டி. மா, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறன்னு எனக்கு புரியவே இல்ல. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உன் பல்ல உடைச்சிடுவேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன தப்பு பண்ணன்னு வேற கேக்குறியா? அந்த பையன் இவ்ளோ தைரியமா வந்து அப்பா முன்னாடியே உட்கார்ந்து பேசுறான்னா எல்லாம் நீ பண்ண வேலையால தானே? ஒரு தராதரம் தெரியாதாடி உனக்கு? போயும் அவனை போய் அவனுக்கு என்னமா குறைச்சல்? மா, அடுத்த வருஷம் அவன் கலெக்டர். அவன் கலெக்டர் ஆயிட்டானா அவனும் நம்மளும் ஒண்ணாயிடுவோமா? மா, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன நீங்க சம்மதிச்சா எங்க கல்யாணம் ஊர் அறிய மண்டபத்துல நடக்கும். இல்லனா யாருக்கும் தெரியாம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடக்கும். என் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எவ்வளவு கொழுப்படி உனக்கு! நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் மனசு மாற மாட்டேன். என் உயிரே போனாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப நீ செத்து போடி. என்னடி இது புது பழக்கம்? பொண்ணு மேல எல்லாம் கை வச்சுட்டு இருக்க, அதுவும் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணுகிட்ட. என் பொண்ணு மேல இனிமே கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்ட. அப்போ இவள அப்படியே அவ இஷ்டத்துக்கு விட சொல்றீங்களா? அவதான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாளே, உயிரே போனாலும் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? சின்ன வயசுல இருந்தே உன் மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட இந்த குடும்பமே துடிதுடிச்சு போயிடும். அம்மா, நீ எவ்வளவு சாதாரணமா அவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்ட? அதுக்காகவா நாம இவளை பார்த்து பார்த்து வளர்த்தோம்? எப்போ உன் காதலுக்காக நீ உயிர் கொடுக்கவும் துணிஞ்சிட்டியோ அப்பவே நான் முடிவெடுத்துட்டம்மா. நீ ஏமா உயிர் கொடுக்கணும்? அவன் உயிரை நான் எடுக்கிறேன். இன்னொரு தடவை நீ அவன் கூட பேசுறத தெரிஞ்சது, அவன் நிச்சயம் உயிரோட இருக்க மாட்டான். அவனை குடும்பத்தோட கொளுத்திருவேன். நிர்மலா, வா.
ம். பொண்ணு எங்க போறா, என்ன பண்றான்னு கூட தெரியாம என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், இனிமே என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே போனான்னு தெரிஞ்சது உன்னை கொன்றுவேன். ராஸ்கல். விடுறி. இப்பயாவது உங்க அப்பனை பத்தி புரிஞ்சுதா? அழாதீங்கம்மா ப்ளீஸ். ஏன் அமுல் பேபி, ம் அங்க நிறைய பேர் வருவாங்களா? ம் எல்லாரும் பணக்காரங்களா இருப்பாங்களா? ம் ஐயோ, இந்த பணக்கார பயலுங்க எதுவும் மனசு வந்து கை தட்டவே மாட்டானுங்களே. உருன்னு உட்கார்ந்து இருப்பாங்களே அமுல் பேபி. நீ விட அமுல் பேபி, நீ அவார்டு வாங்கும்போது எவன் கை தட்டுறானோ இல்லையோ, நான் உனக்கு அப்படியே கையை தட்டி பிகில் அச்சு தும்சம் பண்ணிடுறேன். ஓகேவா? அச்சு பட்டைய கல்பிடலாம். பட்டையை கிளப்பிடுவீங்களா? இவங்களை அங்க கூட்டிட்டு போனா நம்மள தர டிக்கெட்டு நினைக்க வச்சிருவாங்க போல இருக்கு. அமுல் பேபி, ஏன் நிப்பாட்டா? உங்ககிட்ட ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன அமுல் பேபி, என் உயிரை கேட்டா கூட உனக்காக கொடுப்பேன். என்னோட போய் இப்படி கேட்டுருக்கா? ஏங்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஐயோ, நான் உயிரையே கொடுப்பேங்கிறான், நீ கேட்டதுக்கு பதில் கேக்குறிய? நீங்க பேசலாம் இப்படி அவுட் டச்சிங்க நல்லா தான் பேசுறீங்க. ஆனா நான் சொல்றதா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன அமுல் பேபி இப்படி சொல்லிட்டா? இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு? சத்தியமா? எதுக்கு இப்ப சத்தியெல்லாம் கேட்டுன்னு இருக்க? நீ என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செய்யறேன். ஏங்க, செய்யறேன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன? சத்தியம் பண்ணுங்க. ஓகே, கை நீட்ட. ம் சத்தியமா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஓகே? ம் சரி, என்ன செய்யணும்னு சொல்லு. ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனுக்கு பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வருவாங்க. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணோம்? நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்கணும். ஏன் அமுல் பேபி, நீ அவார்டு வாங்குறத பார்க்க போறேன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? நீ என்ன வர வேணான்னு சொல்ற? ஏங்க, இப்பதான் நான் என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொன்னீங்க. அப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, உனக்கு அதான் சந்தோஷம்னா நான் வரல அமுல் பேபி. ம் தேங்க்ஸுங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா டேடி என்ன ஏதுன்னு கேட்பாரு. அதனால நீங்கள் ஒன்று செய்யுங்க. ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் கார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுங்க. நான் வந்த உடனே போயிடலாம். ம் வாழ்வென்பது ஒரு முறை சாவென்பது ஒரு முறை காதல் வரும் ஒரு முறைதான். நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது, தீயை வீசியது என் அன்பே, தீயை வீசியது. ஏதோ நான் இருந்தேன் என் உள்ளே, காற்றாய் நீ கிடைத்தாய். காற்றே மொழி பெயர்த்தேன் அன்பே, சொல் மூச்சை ஏன் பறித்தாய். இரவிங்கே பகலிங்கே தொடுவானம் போனதெங்கே, உடலிங்கே உயிரிங்கே தடுமாறும் ஆவி எங்கே. உருகினேன் நான் உருகினேன் என்று உயிரில் பாதி கருகினேன். நீயா பேசியது என்ன? சாரிங்க. ஆக்சுவலி ரீசன் இல்லாமல் நான் உங்களை வர வேணாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். அப்படியே காரை ஆஃப் பண்ணிட்டு போயிடு. இல்லை வேணாம், ஏசி இல்லாமல் காரில் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ம் பரவாயில்ல, ஆஃப் பண்ணிடு. ஏங்க, நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். ப்ளீஸுங்க. நீங்கள் சாங் கேட்டுட்ருங்க.
எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ம் ம் கண்ணாடி ஏற்றிக்கோங்க. குட் மார்னிங் சார். ஆ என்னாச்சு சௌமியா? நாம இனிமே மீட் பண்ண வேணாம் கதிர். ஓ ஓகே. நாம இனிமே பேசிக்க வேண்டாம். ம் ஓகே. நீ முன்னாடில இருந்து இதத்தான் சொன்ன. ஆனா அப்போ எனக்கு தான் அது புரியல. அதான் நீ சொன்னதை நான் கேட்கல. ஆனா இப்ப புரிஞ்சிருச்சு. ஓகே இதுவே நம்ம லாஸ்ட் மீட்டிங்கா இருக்கட்டும். ஓகே. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் கதிர். நான் இல்லைன்னு சொல்லலையே. சரி ஓகே பாய். என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம போறானே. டேய் நில்றா. என்ன கடைசி எதுவும் சொல்லணுமா? டேய் உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லையா? ஏன் உனக்கு இல்லையா? உன் வாய் பேசுறதுக்கும் உன் மனசு பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு தெரியும் சௌமியா. என்ன மன்னிச்சிரு. டாட் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. உன்னை பார்க்காம கூட பேசாம என்னால இருக்க முடியாது கதிர். மேடம் இது பார்க், யாராவது பார்க்க போறாங்க. வாங்க இப்படி வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. அப்புறம் என்ன சொன்னார் உங்க அப்பா? இனிமே நம்ம ரெண்டு பேத்தையும் எங்கேயாவது சேர்த்து வச்சு பார்த்தா உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா அவனை கொன்றுவேன்னு சொன்னாரா? நீ பார்க்க வேணாம் பேச வேணாம்னு சொன்னப்பவே தெரிஞ்சிருச்சு. அப்படிதான் சொல்லியிருப்பாரு. ஆனா நீ பயப்படுற அளவுக்குலாம் உங்க அப்பா அவ்வளவு வருத்தம் இல்லை. ரொம்ப பழைய பீஸா இருக்காரு. என்ன பாக்குறியா? ஹேய், இவங்க அப்பா அம்சால் தானே நீ? சொல்றா. ஹேய், போச்சு கதிர். வா உடனே நம்ம இங்கிருந்து போயிடலாம். ஏன் இவன் போய் சொன்னதும் உங்க அப்பா என்ன ஆளை வச்சு ஏதாவது செஞ்சிருவாரா? ஏய், நீ பயப்படுற அளவுக்குலாம் உங்க அப்பா ஒண்ணும் இல்ல. இப்பவே பாரு, ஒளிஞ்சிருந்தவன் உங்க அப்பாவோட ஆளு. உனக்கோ எனக்கோ தெரியாது. அவனுக்கு நாம யாருன்னு தெரியும். அவன் நமக்கு பக்கத்துல இருந்து நோட் பண்ணியிருந்தா கூட நமக்கு தெரிய போறது இல்ல. ஆனா முட்டாள் மாதிரி புதற்குள்ள ஒளிஞ்சிருந்தான் பாத்தியா? இந்த கிரேட் ஐடியாவை யார் கொடுத்துருக்கா தெரியுமா? உங்க அப்பா தான். இவ்வளோ பழசா இருக்கிறவங்க அப்பாவை நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவேன். நீ ஏன் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற? போச்சு. இப்படியும் நாளையில இருந்து நானும் நீயும் மீட் பண்ண முடியாது.
திரும்ப ஆரம்பிச்சதுக்கே வந்து நிக்கிறேன். ஆமா கதிர், இவன் போய் நம்ம 2 பேரையும் பார்த்தத சொன்னா டாட் இனிமே எப்படி என்ன வெளியே விடுவாரு? நீ என்ன பார்க்க வர முடியலனா நான் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கே வர போறேன். நடக்கிறத பத்தி பேச கதிர். ஏன் நடக்காது? ஹலோ, அது இப்போ உங்க வீடு மட்டும் இல்ல மேடம், அது இப்ப எங்க சத்யாக்கா வீடு. எங்க அக்கா வீட்டுக்கு வரதுல எனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு என்ன பார்க்கணும்னா ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடு, அடுத்த செகண்டே நான் அங்க இருப்பேன். சத்யாவை நம்பினோர் கைவிடப்படார். ஆனா எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு கதிர். எங்க அப்பா பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி இப்ப என்ன அட்டாக் பண்ணணும்னு உங்க அப்பா நினைக்க மாட்டாரு. அவரோட அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்ற கதிர்? ஒரு blank செக் எடுத்துட்டு வந்து உனக்கு தேவையான அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கோ, என் பொண்ணை விட்டுருன்னு சொல்லுவாரு. நீ வேணா பாரு. ஹாய் சார். ஹாய். வெல்கம். தேங்க்யூ. தேங்க்ஸ். வெல்கம் சார். ஹாய். கங்க்ராட்ஸ். ப்ளீஸ் தேங்க்யூ. கம், ப்ளீஸ் கம். Congratulations, sir. தேங்க்யூ. All the best. கங்க்ராட்ஸ் சார். தேங்க்ஸ். Welcome, sir. தேங்க்ஸ். ஓகேங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். Welcome, sir. Congratulations. தேங்க்ஸ். Congratulations, sir. தேங்க்ஸ். ஹலோ மிஸ்டர் பிரபு. கங்க்ராட்ஸ் மை ஃப்ரெண்ட். தேங்க்யூ. ஒரு 2 minutes. ஓகே சார். என்னடா நம்ம பிசினஸ்ல பரம எதிரி கை கொடுத்து வாழ்த்து சொல்றானேன்னு ஷாக்கிங்காகி பார்க்குற மாதிரியா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவன் ஜெயிக்கும் போது தட்டி கொடுக்கணும், அதுதான் நல்ல பிஸ்னஸ் மேனுக்கு அடையாளம். உன்னை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? என்னதான் நீ பிஸ்னஸ்ல ஜெயிச்சாலும் லைஃப்ல தோத்து தானே போன. புரியல? இன்னும் கொஞ்ச நேரத்தில் புரியும். Shall we move, sir? Please. You just carry on, please. Come, sir.